ஜனங்க பாக்குறாங்க திமுக ஆல்டர்னேட்டிவ் யார் இருக்கான் போ களத்துல, பாஜகவா வேலைக்காவது, அதிமுகவா ஒன்னும் பெருசா பண்ணலையே. இந்த பையன் சின்ன பையன் நல்லா பண்றாப்பா, சின்ன பையன் துடிப்பாருங்க, யங்ஸ்டர் குத்து. அப்படி விஜய்க்கு ஓட்டு வந்ததுன்னா நம்ம போட்ட கணக்கெல்லாம் தவிடுபடி ஆயிடும். அறிஞர் அண்ணா ஊர்ல வந்து நான் டிஎம்கே தாக்குறேன், தஞ்சை ஊரில் டிஎம்கே, ஆத்து மண்டலத்துல டிஎம்கே அப்படின்னு பேசுறேன். காஞ்சிபுரத்து மக்களையே சிந்திக்க வச்சிட்டார். இளைஞர்கள், யுவதிகள், யங்ஸ்டர், விமன் ஓட்டு அப்படியே லட்டு மாதிரி வருன்றாங்க. மக்களோட ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு விஜய்க்கு 4 நாள் கூட்டிட்டு வருது. அவர் அண்ணாவை தான் பாக்குறாங்க, அண்ணான்னு பாக்குறாங்க. இது வந்து சேதாரம் திமுக உண்டு, அதிமுக உண்டு. தமிழ்நாடு அரசியல் விஜய்க்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. திமுக எவ்வளவு பெரிய கட்சி, எத்தனை வருஷமா 70 வருஷமா இருக்கு. அண்ணா காலத்துல ஆரம்பிச்ச கட்சி, அதை எதிர்க்கிற சக்தி விஜய்க்கு வந்திருக்காங்க, வந்தாச்சு. விஜயோட எதிரி, ஒரே எதிரி திமுக தான். ரெகுலர் பண்ணிட்டாரு. விஜய்க்கு 5% ஓட்டு, 8% ஓட்டு எல்லாம் தலைமாடும். விஜய்க்கு 7 மூடும். ஒரு 4 மீட்டிங் போட்டா வச்சுங்க, விஜய்க்கு 7 மூடும். ராகுல் காந்தில இருந்து அமித்ஷால இருந்து எல்லாம் கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு பெருகிட்டு வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வழியா டிஎம்கே போல் விஜய் சொல்லலாம், நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டேன், அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன் சொன்னாரு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தே சொன்னார் விஜய். கண்டிப்பா என் வார்த்தையை காப்பாத்து, குறி தப்பாது, தப்புன்னா குறிய வைக்க மாட்டேன். அவன் குறி அடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர், அந்த நாற்காலி ஸ்டாலினோட இடத்த பிடிக்கணும்னு பாக்குறாரு. ஆனா விஜயோட வளர்ச்சி அபார வளர்ச்சி. நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பா போயிடுச்சு. கரூருக்கு அப்புறம் கீழே ஊந்துட்டாரு, காணாம போயிட்டாரு, ஓடி போடுவாரு, அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் மீறி தொடச்சு, அந்த மனசு வருத்தம் இருக்கு இல்லைங்களா, மீறி தொடச்சி எடுத்து மீண்டு வந்தாரு பாருங்க. அது மீண்டு வந்தது மறுஜென்மம் எடுத்த மாதிரி. வேற யாராவது துணிகான ஓடி போயிருவாங்க. விஜய் அரசியலில் எடுத்த மறுஜென்மம் தான் இப்ப இருக்காரு. ஆகவே விஜய்க்கு தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமான ஆதரவு பெருகிட்டு வருது என்பது. இந்த மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிற உங்களை சிஎம் சீட்ல உட்கார வைக்காம இந்த மக்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் தளர்ந்து போக மாட்டாங்கண்ணா.